பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நமக்கு அடைக்கலமானவர். ஆபத்து காலத்திலே அவரே நமக்கு தஞ்சமானவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் கர்த்தர் நம்மை உயர்த்துவார் என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். பிரியமானவர்களே, தாவீதினுடைய சத்துருக்கள் இனி தாவீதுக்கு தேவனிடத்திலே ரட்சிப்பில்லை, இனி அவனுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி நகைத்தார்கள். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலே தாவீது இப்படியாக சொல்கிறார், தேவன் எனக்கு கேடகம், அவர் எனக்கு மகிமை. என்னை சுற்றிலும் சத்துருக்கள் சூழ்ந்திருந்தாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை சூழ்ந்துள்ளார். கர்த்தர் என்னை சுற்றிலும் என்னை பாதுகாக்கிறார். என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் மத்தியிலே என் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறார். நம் வாழ்விலே நமக்கு போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் அநேகமாக இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், இருதயம் கலங்கும்படிக்கான சூழ்நிலைகளை நாம் கடந்து போகலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை உயர்த்துவார். நம்மை சூழ்ந்திருக்கிற அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், எல்லா தீமைகளும் கவிழ்ந்தோடும்படிக்கு தேவன் அற்புதத்தை செய்வார். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்து தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு நித்தமும் நம்மை பாதுகாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறாரே. யோசேப்பினுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம், அவனுடைய சொந்த சகோதரர்களே அவனை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். குழியிலே அவனை தூக்கி போட்டார்கள். ஆனாலும் யோசேப்பை தேவன் எகிப்திலே அவனை உயர்த்தினார். ஒரு ராஜஸ்தானத்திலே உயர்த்தினாரே. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் பார்க்கிறோம், பார்வோன் இப்படியாக சொல்கிறார். இன்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொன்னார். எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரி ஆக்கினார். கர்த்தர் உயர்த்தினாருங்க. சொந்த சகோதரர்களை தூக்கி எறிந்தார்கள், ஆனால் கர்த்தர் தூக்கி எறியவில்லையே, உயர்த்தினார். விழுந்தவனை விழுந்தவனாய் விட்டு விட்டு போகிறவர் அல்ல நம் தேவன். நிச்சயமாகவே உயர்த்துவார். ஒரு உயர்வு நமக்கு உண்டு, நமக்குரிய உயர்வு ஒன்று உண்டு. அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு தேவன் நம்மை நிச்சயமாய் நடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் எங்களுக்கென்று உயர்வுகளை வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க. எங்களுக்குரிய அந்த உயர்ந்த ஸ்தானத்திலே எங்களை நடத்தி நித்தமும் ஆசீர்வாதத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் சுகபலத்தோடும் வாழும்படிக்கு நீர் அனுக்கிரகம் செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.